போகிறோம். மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். மெரிட்ஸ் மீன்ஸ் அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ்னால் நன்மைகள். டிமெரிட்ஸ்னால் டிஸ்அட்வான்டேஜஸ், தீமைகள். எந்த ஒரு எக்கனாமிக் சிஸ்டமாக இருந்தாலும் அதில் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். Merits are also there and demerits are also there in any economic system. Okay, now we are going to see about the merits of capitalism. Capitalism, you know the meaning. Yesterday I taught. What is the first merit? அதாவது first advantage. First one is automatic working. Automatic working. Without any government intervention, economy work automatically. அதாவது இந்த கேபிட்டலிஸ்டோட ஒன் மோர் நேம் வந்து ஃப்ரீ ட்ரேட் எக்கானமின்னு we have studied, market economy we have studied. அதாவது without any strict rules and regulations, without any government intervention, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் வந்து கேபிட்டலிசம்னு we have studied yesterday. So without any government intervention, economy work automatically. அதாவது that is government interference is limited in this system. Private ownership in the means of production. எல்லாம் மேக்ஸிமம் ப்ரைவேட் ஓனர்ஷிப்பாக தான் இருக்கும். இதுலேனா எந்த ஆஸ்பெக்ட்லேனா ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்டில். அண்டர்ஸ்டுட்? தட் இஸ் த ஃபஸ்ட்டு merit of capitalism. Next one is efficient use of resources. ரிசோர்ஸஸை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, திறமையோடு யூஸ் பண்ணுறது. ரிசோர்ஸஸ்னால் வளங்கள். ஆல் ரிசோர்ஸஸ், அதாவது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் வில் யூஸ் ஆல் ரிசோர்ஸஸ் இன் மேக்ஸிமம் யூஸ். ஆப்டிமம் மீன்ஸ் மேக்ஸிமம். வாட் ஆர் ஆல் த கேபிட்டல் கண்ட்ரீஸோ those countries, they will use all resources in maximum use. That is the second merit. Third one, incentives for work, hard work. Incentives for hard work. Incentive na encourage பண்ணி தரக்கூடிய amount. Hard work is encouraged. இங்கே ப்ரைவேட் ஓனர்ஷிப்பாக இருக்கங்காட்டி அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. entrepreneurs or organizers. entrepreneursனு சொல்லுவோம், முதலாளிகள் அல்லது ஆர்கனைசர்ஸ். they will get more profit for their more efficiency. இதில் வந்து அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து their main motive is to earn profit. so what they will do na, they will do hard work and they will get more profit. ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் என்கரேஜ்டு இன் திஸ் சிஸ்டம். அவங்களுடைய கடின உழைப்புக்கும் அதிக திறமைக்கும் பாராட்டும் லாபமும் கிடைக்கும் இந்த கேபிட்டலிஸ்டில். ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். 3 மெரிட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங், செகண்ட் ஒன் இஸ் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். நவ் த ஃபோர்த் ஒன் இஸ் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். எக்கனாமிக் லெவல் ப்ராக்ரஸ் ஆகும். ப்ராக்ரஸ்னால் வளர்ச்சி ஆகும். ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ப்ரொடியூசிங் த குட்ஸ். ஓகே, ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்? ப்ரொடியூசிங் த குட்ஸ். ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் உற்பத்தி திறன், அதாவது கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து ப்ரொடக்ஷனும் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து தே ஆர் வெரி ஹை. ஏன்னா தேர் மெயின் மோட்டிவ் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ ப்ரொடக்ஷன், ப்ரொடியூசிங் த குட்ஸ். ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன். கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ், தே ஆர் வெரி ஹை இன் தி கேபிட்டலிசம். தட் இஸ் த ஃபோர்த் advantage of capitalism. Now fifth one, consumer sovereignty. கன்சூமர்ஸ்னா நுகர்வோர். கன்சூமர்ஸோட சாய்ஸை தான் தே வில் சி. அவங்களோட சாய்ஸை பார்த்து தான் தே வில் ப்ரொடியூஸ். ஹூ வில் ப்ரொடியூஸ்னா ப்ரொடியூசர்ஸ் இன் தி கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. ப்ரொடியூசர்ஸோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்
Producers' production activities aim is to satisfy the needs of the consumers. நீட்ஸ்னா வாண்ட்ஸ், அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதாக இருக்கும் in the capitalism. Next one is higher rates of capital formation. Capitalனா you know the meaning, amount. Capital formationனா அமௌண்ட் வந்து கண்ட்ரியில் வந்து அதிகமாகிறது, மூலதன திரட்டுன்னு அர்த்தம். ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ இஃப் இன்கம் இன்க்ரீசஸ், சேவிங் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இஃப் சேவிங் இன்க்ரீசஸ், investment will also increase. If investment increases, capital formation will also increase. So increase in saving and increase in investment, it will lead to high capital formation. This is possible in the capitalism. That is the sixth point, sixth merit. Now seventh one, development of new technology. Their main motive is to get maximum profit. Producers main motive வந்து to get maximum profit. So what they will do now, they will adopt new technology and they will produce good quality goods in the capitalism. இதெல்லாம் வந்து merits of capitalism. I will repeat once again, you refer. Automatic working, efficient use of resources, incentives for hard work, economic progress, consumer sovereignty, higher rate of capital formation and development of new technology. These are all the advantages of capitalism. Now we want to see demerits. Demerits of capitalism na disadvantages. இதில் என்னதான் advantages இருந்தாலும் demerits are also there in the capitalism. First one is concentration of wealth and income. Concentration, அதாவது கேபிட்டலிசத்தினால என்ன ஆகுதுன்னா, concentration of wealthனா ப்ராப்பர்ட்டி சொத்து, இன்கம்னா வருமானம். இந்த concentration of wealth and income in a few hands, கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட தான் அந்த wealth and income இருக்கும் அதிக அளவுக்கு. ஸோ அவங்க மட்டும்தான் they will mainly concentrate டு ஸ்டார்ட் தி இண்டஸ்ட்ரி ஆர் பிஸ்னஸ். அதுதான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இன்க்ரீஸ் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். வருமானத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் சொசைட்டியில் மே அக்கர். ஃபார் எக்ஸாம்பிள், ரிச் அண்ட் புவர் டிஃப்ரென்சஸ். ரிச் பீப்புள் தே வில் பிகம் ரிச், புவர் பீப்புள் தே வில் பிகம் புவர். ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க ஒர்க் ஷாப்பு அல்லது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி அவங்க மட்டும் ஹை லெவலில் போயிட்டே இருப்பாங்க. புவர் பீப்புள் அந்தளவுக்கு முடியாது. தே வாண்ட் டு ஒர்க் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாம் வந்து கேபிட்டலிஸ்டில் வரலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்னால் வளங்கள்னு சொன்னோம் இல்லையா. கேபிட்டலிஸ்ட் வாட் தே வில் டூனா, தே வில் ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் ஃபார் advertisement. For what purpose they are advertising? Not to popularize their products. Once again I will repeat. Capitalist முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, what they will do na, they will spend more amount for advertisement. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. எதுக்காகனா, to popularize their products. அவங்க ப்ராடக்ட் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகணும், பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிறக்காக. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் wasted on competitive advertisement. nowadays இந்த காம்படிட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. அதுக்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதில். அண்ட் ஆல்சோ டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. அதுக்காக பண்ணும்பொழுது ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இஸ் தேர் இன் தி கேபிட்டலிசம். தேர்ட் டிமெரிட் இஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள். கிளாஸ் ஸ்ட்ரகிள்னா, இந்த கேபிட்டலிசம் வந்து இட் வில் டிவைட் த சொசைட்டி இன்டு டூ கிளாஸஸ். One is capitalism and the other one is workers. One is capitalist and the other one is workers. Capitalistனா முதலாளிகள், ஒர்க்கர்ஸ்னா தொழிலாளி. இதனால் ரெண்டு கிளாஸ் வந்து டிவைட் ஆகுது சொசைட்டியில், முதலாளி தொழிலாளிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ்
business cycle, free market without any strict rules and regulations, that is called capitalism. It will lead to frequent na often, அடிக்கடி, violent fluctuations, அடிக்கடி ஏற்றத்தாழ்வுகள், crisis, economic problems, இதெல்லாமே வந்து it may occur in the capitalism. Capitalism is that is nothing but free market without any strict rules and regulations, no government interference, government role is minimum அல்லது limited, so it will lead to often, அடிக்கடி என்ன ஆகுதுன்னா economic side fluctuations may occur. That is the fourth demerit. Next one is production of non-essential goods. If there is any possibility to make profit, சப்போஸ் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை அதிக அளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால், what they will do na, even harmful goods are also produced by the capitalists. ஹார்ம்ஃபுல்னா நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களையும் கூட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது if there is any possibility to make profit, even harmful goods are also produced by the capitalists. I think all understood. I think that is the fifth demerit of socialism. These are all the demerits. Now we are going to see about the socialism. First economic system we have finished, that is called what na, capitalism. Now socialism. Socialism meaning already you know, no freedom for private, public ownership in the means of production, அல்லது government ownership in the means of production. Now introduction about this. Father of socialism Karl Marx. Father of capitalism Adam Smith. Father of socialism Karl Marx. Now we are going to see full meaning of socialism. Full meaning of socialism. It is a system. Total planning is there. Public ownership is there. State control on economic activities. State control na government control. State control na fully government control. The major industries are owned and controlled by the government. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் கவர்மெண்ட்டே சொந்தமாக்கிட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கும். Otherwise it is known as planned economy or command economy. Command, power. The main aim of socialism is public welfare. Public welfare na social welfare. Welfare means well-being. Welfare means well-being. Capitalistோட main aim வந்து profit motive. Socialistோட main aim public welfare. That is social welfare. That is social welfare. And to bring equality in the distribution of income and wealth. இதோட மெயின் எய்ம் வந்து சோஷியலிஸ்டோட மெயின் எய்மு சொசைட்டியில் ஈக்குவலாக கொண்டு வர்றது. கிவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். ஆப்பர்ச்சுனிட்டினா சான்ஸ். Giving equal opportunities to all the people. That is the main aim of socialism. Now examples. What are all the countries following socialism? Socialist countries. What are all the socialist countries? Russia, China, Cuba, Vietnam, Poland. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சோசியலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் ஃபுல்லாக இருக்குது. Russia, China, Vietnam, Poland and Cuba. Now features of socialism. அதோட features side heading I will tell. Next classல I will explain. One is public ownership. government ஓட ownership in the means of production. Next one is central planning.
கவர்மெண்ட்டோட பிளானிங். இதோட தேர்ட் ஒன் இஸ் மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட். அடுத்தது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். ஃபிஃப்த் ஒன் இஸ் absence of price mechanism. Next, sixth one is equality of income, equality of opportunity, classless society. First one heading oda explanation, all resources are owned by the government oda control, all and also all the factors of production. You know all factors of production, namely land, labor, capital, organization, etc. ஓகே. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பிளானிங்னா ஆல் டெசிஷன்ஸ் எல்லா முடிவுகளுமே வந்து அண்டர்டேக்கன் பை தி சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. கவர்மெண்ட்டு தான் எல்லா முடிவுமே எடுக்கும். அடுத்தது மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட்னு என்ன அர்த்தம்னா மெயின் மோட்டிவ் இஸ் டு பிரிங் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பிளான் பண்ணி சொசைட்டியில் பெனிஃபிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதாவது பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி செய்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் தெர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன். இங்கே வந்து காம்படிஷன் கிடையாது, ப்ரைவேட் இதில் கவர்மெண்ட். அதனால் ஸ்டேட் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸ். கன்சியூமர்ஸ்க்கு வந்து வில் ஹாவ் லிமிட்டட் சாய்ஸ். கன்சியூமர்ஸ்க்கு அந்த அளவுக்கு சாய்ஸ் கிடையாது. ஃபுல்லாக வந்து ஸ்டேட் தான் வந்து கண்ட்ரோல் இன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் distribution. Next one is absence of price mechanism. Na pricing system வந்து works under the control of central planning authority. Central planning authority தான் it will fix the price. Next, equality of income அப்படின்னா என்ன அர்த்தம்னா its main aim is to remove the reduction of economic inequalities. That is nothing but to bring equal in the society. Okay. Next, equality of opportunities. Na its main aim is to give equal opportunity, equal chances for all through free health, education and also professional training. Giving equal opportunity for all. Next, classless society. இதில் வந்து there is no class conflict. So its main aim is everyone is equal. Okay children, thank you very much. Today's homework, merits of capitalism paragraph, read well and write in home test notebook. Thank you.